இன்றைக்கி சிங்கள முறைப்படி செய்கிற மாங்காய் கறியோட வந்திருக்கேன். அதுக்கு இதில் ஒரு பவுல் எடுத்து வச்சிருக்கேன். எடுத்து வச்சுக்கொண்டு இதில் நான் ஒரு பெரிய மாங்காய் எடுத்திருக்கேன், பச்சை மாங்காய். மேக் ஷூர் பாருங்க, நல்ல பச்சை மாங்காய் இருந்தால் தான் இந்த கறி டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதில் நான் ஒரு பெரிய மாங்காய் எடுத்து இப்படி வெட்டி வச்சுருக்கேன். எல்லாட்டிக்கு 500 கிராம் வருது. இப்போ இந்த செப்பரேட்டான பவுலில் போடுங்க. இதில் உப்பு இருக்குது, உங்களுக்கு தேவைக்கு அளவான உப்பு சேருங்க. பட் நான் இப்போதைக்கு 1 டீஸ்பூன் சேர்க்குறேன். பிளெயின் சில்லி பவுடர் இருக்குது, உங்களோட உரைப்புக்கு ஏற்ற மாதிரி போடுங்க. பட் நான் 5 டீஸ்பூன் சேர்க்குறேன். இதில் சிங்களாக்கள் பாய்க்கிற துணப்பகான்னு சொல்கிறது கறி பவுடர், ரோஸ்டட் துணப்பகா. இதில் 4 டீஸ்பூன் இருக்குது. இப்போ இதையும் இதில் சேருங்க. இதில் மஞ்சள் இருக்குது, டர்மரிக் பவுடர் 1/2 டீஸ்பூன். இதில் பச்சை தண்ணி இருக்குது 2 டேபிள் ஸ்பூன், எல்லாடிக்கு 30 மில்லிலீட்டர் இருக்குது. இப்போ இதையும் இதில் சேருங்க. நீங்கள் கையால் இல்லாட்டிக்கு கரண்டியால், உங்களுக்கு தெரியும் தூள் இருக்குது. ஸோ கவனமாக இதை மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த மாங்காய்க்கு இந்த மாங்காய் கொட்டை இருக்குது தானே, சீட், இதையும் போடுங்க. இந்த மாங்காய் இப்படி மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இதை நல்லா ஊற விடுவோம், மேரினேட் பண்ண ஒரு 25 நிமிஷம் இப்படியே விடுங்க. இதில் மண் சட்டி எடுத்து வச்சு ஹீட்டை கொண்டு மீடியம் ஹீட்டில் வச்சிருக்கேன். வச்சுக்கொண்டு இதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் இருக்குது. தேங்காய் எண்ணெய் பாவச்சிங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கறிக்கு. இந்த 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை விட்டு கொதிக்க விடுவோம். இந்த எண்ணெய் ஹீட் ஏறினா பிறகு இதில் கடுகு இருக்குது, 1/2 டீஸ்பூன் கடுகு. இந்த கடுகை போட்டு வடிக்க விடுவோம். இந்த கடுகு இப்படி வடிச்சு கொண்டு வரைக்க இதில் கருவா இருக்குது. இப்படி 2 பீஸ் எடுத்துருக்கேன், சின்ன பீசஸ். இதில் போடுங்க. இதில் உள்ளிப்பல் இருக்குது, நான் 5 உள்ளி எடுத்திருக்கிறேன். இப்போ இதையும் இதில் போடுங்க. இதில் ஒரு மீடியம் வெங்காயம் வட்டி வச்சிருக்கிறேன். இதையும் இதில் சேருங்க. இதில் உங்களோட உரைப்புக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா போடுங்க. பட் நான் 4 பச்சை மிளகா சேர்க்குறேன். இதில் ஒரு காம்பு கருவேப்பிலை இருக்குது. இதையும் இதில் சேருங்க. இதில் ரம்பை இருக்குது, நான் ஒரு 3 பீஸ் ரம்பை சேர்க்குறேன். மிக்ஸ் பண்ணி போட்டு 2 நிமிஷம் வதங்க விடுவோம். இப்போ 2 நிமிஷமா வதங்கி கொண்டிருக்கு. இந்த 2 நிமிஷம் வதங்கின பிறகு இதில் தனி மிளகாத்தூள் இருக்குது, பிளெயின் சில்லி பவுடர் 1 டீஸ்பூன். இந்த தூளை போடுறது காரணம் இந்த எண்ணெய்க்குள்ள இந்த மாங்காய் கறி நல்ல கலராக இருக்கும். ஸோ இப்போ இந்த 2 நிமிஷத்துக்கு பிறகு இதை போடுங்க. போட்டுட்டு இது ஒரு 1.5 நிமிஷம் வதங்க விடுங்க. இப்போ 1.5 நிமிஷம் விட்டுனா, ஸோ டோட்டலியாக ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரையும் ஒரு 3.5 நிமிஷம் இதில் வதங்க விட்டுருக்கிறேன். அதுக்கு நான் மேரினேட் பண்ணி வச்ச மாங்காய் 25 நிமிஷம் ஆயிட்டு. இப்போ இதில் போடுங்க. இந்த மாங்காய் போட்டு நாங்கள் மேரினேட் பண்ணி வச்ச இந்த பவுலில் இதில் 1 கப் அல்லடிக்கு 250 மில்லிலிட்டர் தண்ணி சேர்த்து இதை வாஷ் பண்ணிடுங்க. ஸோ இதில் 1.5 கப் அல்லாடி 375 மில்லிலீட்டர் நான் தண்ணி சேர்த்துருக்கிறேன். இதில் வெந்தயம் இருக்குது, 1/2 டீஸ்பூன் வெந்தயம். இதை இப்போ இதில் போடுங்க. நான் இதை வதக்குற நேரம் போடையிலே என்னென்னு சொன்னால் கறி இருமண்டபடியாக. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ இதை மூடி போட்டு ஒரு 20 நிமிஷம் கொதிக்க விட போகிறேன், மீடியம் ஹீட்லேயே. இப்போ ஒரு 8 நிமிஷமாக இதுலேருந்து கொதிச்சு வந்துருக்குது. மிக்ஸ் பண்ணி விடுங்க. உப்பை செக் பண்ணி பாருங்க. இப்போ திருப்பி மூடி போட்டு இன்னொரு 12 நிமிஷம் கொதிக்க விடுவோம், மீடியம் ஹீட்லேயே. இப்போ சரியா 20 நிமிஷம் கொதிச்சு கொண்டிருக்கு மீடியம் ஹீட்டில். இந்த 20 நிமிஷத்துக்கு பிறகு மிக்ஸ் பண்ணி விடுங்க. உப்பை செக் பண்ணி பாருங்க. இதில் சீனி இருக்குது, 2 டீஸ்பூன் சீனி. இந்த சீனியை இதில் போடுங்க. இப்போ இதற்காக மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த இருக்கு இப்படி நான் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இப்போ மிக்ஸ் பண்ண அப்புறம் ஹீட்டை கொண்டு லோ ஹீட்டில் வைக்க போகிறேன். திருப்பி இதை மூடி போட்டு லோ ஹீட்டில் நான் 20 நிமிஷம் இதை நான் நல்லா அவியோட போகிறேன். இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆயிருக்குது. இடக்கிட்ட மிக்ஸ் பண்ணி விடுங்க. திருப்பி இதை மூடி போட்டு லோ ஹீட்டில் வச்சு ஒரு 15 நிமிஷம் கொதிக்க விட போகிறேன். இப்போ இந்த மாங்காய் சரியா 20 நிமிஷம் அவிஞ்சோன்னு இருக்குது. இந்த 20 நிமிஷத்துக்கு பிறகு நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். இதுதான் இந்த சிங்கள முறையில் செய்கிற மாங்காய் கறி செய்து முடிஞ்சது.